உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்தா இது? நீ எதுக்கு ஏன் மேல கோலத்தை போட்டுட்டு இருக்க? இதோட விட்டேனே சந்தோஷப்படு. இல்லனா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு கொண்டு போடுறேன். ராஸ்கல், பேசாம ஓடி போயிடு. ஏடி பரணி, என்னடி இது? ஏய், நீ பேசாத. இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற விஷயம். ஏட்டி, இப்ப எதுக்கு தெருவுல நின்னுகிட்டு மச்சான் மேல கோலப்படி அப்படிட்டு இருக்க? உனக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? டேய், அப்படிதான்டா பண்ணுவேன். உனக்கு என்ன இப்போ? இப்ப என்னத்துக்கு இப்படி பத்திரகாளியா மாறி நிக்க? இவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். அம்புட்டியே ரத்னா காய்ச்சல் வந்து பொழைச்சாங்கிறது கூட ஞாபகத்துல இருக்கும். ஆனா ஏன் விஷயத்த மட்டும் மறந்துடுவான்ல? அப்படியே என்ன மைனி உங்க விஷயம்? அவளோட பர்த்டே தான், வேற என்ன? ஹாப்பி பர்த்டே பரணி. என் மகளோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஒரு அப்பனா என் மகளை நான் வாழ்த்துறதுக்காக வந்து நிக்கேன். ஒரு புருஷனா இவன் என்ன செஞ்சான்? என்னடா பரணி, பிறந்த நாள் அன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வெறும் பேருக்கு கோலப்பொடி அபிஷேகம் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஐயா, இங்க பாருங்க ஐயா. பரணி பாப்பா பிறந்த நாளையே கோலமா போட்டிருக்காவ. 12 மணி ஆகணும்னு சொல்ற. நீ ஏதோ பிளான் வச்சிருக்க தானே? இப்ப சொல்ல போறியா இல்லையா? மைனி, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே மைனி. ஹாப்பி பர்த்டே பரணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரணி. ஹாப்பி பர்த்டே. ஏல கிறுக்கு பையல, பரணிக்கு பிறந்த நாள் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. வாழ்த்துக்கள் பரணி. தேங்க்ஸ் மாமா. நான் கூட மறந்துட்டேனே. எப்படி மறந்தேன்? சாரில பரணி. பரணி கோவப்பட்டதுல தப்பே இல்லைன்னு. உனக்கு நல்லா வேணும். வீட்டுக்காரி பிறந்தனால மறப்பியா? அண்ணே, அவ பிறந்த நாள மறந்துட்டு நான் காய்ச்சல்ல பொழைச்சனால ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். ஏலே, ஹாப்பி பர்த்டேல மாரிமுத்தண்ண அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த இதுல அப்படியே மறந்துவிட்டேன். சாரி. ஏல வெறும் பையலே, என்ன சாரி சொல்றதுக்கு நீ என்ன சின்ன தப்பா செஞ்சிருக்க? நீயே பாரு, பாவம் என் புள்ள பிறந்த நாள் அதுவுமா மூட் அவுட் ஆகி போய் நிக்கா பாரு. அதெல்லாம் எப்படி சரி செய்யணும்னே எங்களுக்கு தெரியும். அண்ணா, நீ உடனே பரணிக்கு நல்ல பெரிய பரிசா வாங்கி கொடு. ஆமா அண்ணே, நல்லா பெரிய பூங்கொத்தா வாங்கி கொடுத்துறேனே. கேட்டி, பூங்கொத்துனா 2 நாள்ல வாடி போயிடும். அதுல என்ன இருக்கு? அண்ணே, நீ பேசாம சேலை வாங்கி கொடு. அதுவும் நல்ல சேலையா, ஒரு பட்டு சேலையா வாங்கி கொடு. பரணி கிட்ட இல்லாத புடவையா? அண்ணே, காலத்துக்கும் இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல செயினா கிஃப்ட் பண்ணிடுங்க. சூப்பர் ஐடியாக்கா. அண்ணே, அதுல டாலர் வச்ச செயினா வாங்கி கொடுங்க. டாலரு ஹார்டின் மாதிரி இருக்கணும். அதை திறந்தா அதுல ஒரு பக்கம் உன் போட்டோ இருக்கணும், இன்னொரு பக்கம் மைனி போட்டோ இருக்கணும். அது சூப்பர் ஸ்டைலா இருக்கும்ண்ணே. ஸ்டைலா இருக்கும். ஆனா அதை வாங்க உன் நொண்ணன்ட்ட காசு இருக்குமா? அவளுக்கு என்ன பரிசு வாங்கி கொடுக்கணும், அது எப்படி வாங்கி கொடுக்கணும், அதுக்கான காசு எல்லாம் என்கிட்ட இருக்கு. தேவையில்லாம இங்க கண்டவங்கள வந்து நொணநாயம் பேசிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. எப்பா, இன்னைக்கு பரணிக்கு பிறந்த நாள். தயவு செஞ்சு என்னத்தையாவது பேசி குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏலே பரணி, நீ உடனே வா. நாம குமாரசாமி அண்ணன் கடைக்கு போய் முதல்ல உனக்கு ஒரு செயின், அதுவும் இந்த டாலர் வச்ச செயினா வாங்கிட்டு வருவான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உன் பிறந்த நாள திருவிழா மாதிரி கொண்டாடுதோம். பாரு மாமனார, என் பொண்டாட்டியோட பிறந்த நாள கேக் வெட்டி தோரணம் கட்டி கொண்டாட போதா. நீ குடும்பத்தோட வந்து பாரு. ஏலே, அது மட்டுமா? இந்த பாரு, கறி கவுச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். வெறும் கேக்கு மட்டும் கிடையாது, கறி விருந்தே இருக்கு. எல்லாம் வீணா போனவன குடும்பத்தோட இருந்து எல்லாத்தையும் நல்ல வக்கனையா சாப்பிட்டு போ. பிறகு நான் இல்லாமலா? என் மக பிறந்த நாள் நானும் சேர்ந்துதான் கொண்டாடுவேன். அப்பா,
வெளியே நின்னு பேச வேணாம்ப்பா. உள்ள வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். வா, காப்பி சாப்பிடுவோம் முதல்ல. நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல பரவாயில்ல. வாக்கா. அண்ணன் சூப்பரா பண்ண போகுது. அண்ணன் முக்கியமான விஷயத்த மறந்து தொலைச்சுட்டனே. ஐயா அது எப்படியா? நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே நடக்குது. கரெக்டா இந்த வெறும்பைய சம்முவோம் பாப்பா பிறந்த நாளை மறந்து போய் அசிக்கப்பட்டு நிக்கிறப்ப நீங்க வந்து சேர்றீங்க. இல்ல அதான் சொன்னேன்லண்ணா, இந்த சவுந்தர பாண்டி ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு. ஐயா உங்க அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் தான் ஐயா. இல்லே, இதுக்காக அதிர்ஷ்டத்தையே நம்பி நம்ம வேலை பார்க்காம இருந்துடக்கூடாது. இப்ப நாம இன்னொரு வேலையை வேற செய்யணும். இதுக்கு மேல என்னையா வேலை? இல்லே, என் மக பரணியோட கோவம் இன்னும் அடங்கல. உள்ளுக்குள்ளார நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதான் பாப்பா பிறந்த நாளை திருவிழா மாதிரி கொண்டாட போறதா வெறும்பைய சொல்லிவிட்டானே. பத்தா குறைக்கு தங்க செயின் வேற வாங்கிட்டு வந்து தரப்போறா. பாப்பாவோட கோபம் பஞ்சா பறந்துராதா? ஏ ஆடா கங்கட்ட கூவே. இல்லையே, அந்த வெறும் பைய இதுக்கு மேலேயும் அசிங்கப்படணும்லே. அவன் செயினை வாங்கி கொடுக்க கூடாது. அது எப்படியா முடியும்? அவன் வாங்குவான், அவன் கொடுப்பான், நடுவுல நாம என்னையா செய்ய முடியும்? இல்லே, சரியாத மரமண்டியா இருக்கே. இல்லே, அவன் செயின் வாங்கணும், ஆனா கொடுக்க கூடாது. புரியலையா? புரியலையா? எல்லாத்தையும் நானே சொல்லி தொலைக்கணும் உனக்கு. இந்த சொல்லுறத நல்லா கவனமா கேட்டுக்க. கேட்டி எசக்கி, இதுல உப்பு கார அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. இந்தா. அத்தை, அரை உப்பு கொஞ்சம் சேர்த்து போடத்த. கறி சேர்ந்து வேகிறப்ப கரெக்டா இருக்கும். சரிடி. அத்தை, சுக்காவுக்கு மசாலா அரைச்சிட்டேன். அடுத்து மீனுக்கு மசாலா அரைச்சிருவா? கேட்டி, ரொம்ப வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம். முடியலன்னா நீ அங்கிட்டு போய் உட்காரு, நானே வேலையை முடிச்சிடுறேன். ஐயோ அத்தை, இப்பவே வெறும் அரைக்கிற வேலை மட்டும்தான் நான் பாக்கேன். இதையும் என்ன செய்ய விட மாட்டியா? இந்த மசாலாவை அரைச்சு வச்சுட்டு நான் மீனுக்கு மசாலா அரைச்சிடுறேன். சரி, பார்த்து பொறுமையா பண்ணு. ஐயா, என்னலே ஏற்பாடு பண்ணிட்டியா? நல்ல வலுவான கையா புடிச்சிருக்கையா. நம்ம ஊர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அவனுங்க செயின் பறிக்காத ஊரே இல்ல. தேடி புடிச்சு அவனுங்கிட்ட வேலையை ஒப்படைச்சிருக்கேன். இல்லே, சொதப்பிட மாட்டாங்கல்ல. கவலையை விடுங்கய்யா, செயின் வீடு வந்து சேராது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.